சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் அவர்கள் அடிக்கப்பட்டு சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த இரவு வேளையிலும் உபத்திரத்தின் வேளையிலும் அடித்து உடம்பெல்லாம் ரணமா இருக்கு. அந்த சூழ்நிலையில அவர்கள் தேவனை துதித்து பாடி ஆராதித்தார்கள். அல்லேலூயா. அப்படி பாடி ஆராதிக்கும் பொழுது அவருடைய கட்டப்பட்ட சங்கிலிகள்லாம் அறுபட்டு கீழே விழுந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இப்ப அவங்களை காவல் காத்து கொண்டு இருக்கிற காவலாளிகள் இருக்கிறாங்க. அதற்கு ஒருத்தன் தலைவன் இருக்கிறான். இப்ப அந்த தலைவன் வந்து பார்க்கிறான், சிறைச்சாலை கதவு திறந்து இருக்கு. அல்லேலூயா. சங்கிலி எல்லாம் அறுபட்டு கிடக்கு. இப்ப அவன் என்ன நினைச்சான், உள்ள வைத்திருந்த கைதிகள் தப்பி ஓடி விட்டார்கள். ஏன்னா இருட்டு நேரம், இருளா இருக்குது, தப்பி ஓடி விட்டார்கள். கதவு திறந்திருக்கு, சங்கிலி எல்லாம் ஒண்ணு அருந்து தொங்குற மாதிரி தெரியுது. ஆட்கள் இல்ல, ஓடிட்டாங்க. இனி நம்மள இந்த அரசாங்கம் ராஜா நம்மள என்ன செஞ்சிருவாரு, கொன்னு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவன் தன்னுடைய வச்சிருந்த அவர் ஆயத்தை எடுத்து அவன் தற்கொலை செய்து கொள்ள அவன் போகும்பொழுது அப்ப பவுல் உள்ள இருந்து சொல்றாரு, பா உனக்கு ஒண்ணு கெடுதி ஒன்னும் செஞ்சு கொள்ளாத, நாங்கள் எங்கேயும் போல இங்க தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த பார்க்கிறான் எப்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவராக இயேசு அவர் இப்படி பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு, அவர்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவன் சொல்றான், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். என்ன கேட்கிறான்? ஆண்டவமாரே, ஆண்டவரோடு இருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பவர்களே, நானும் உங்களை போல விடுதலை பெற ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா ரட்சிக்கப்படுவ அப்படி சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அப்ப அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா உன் குடும்பம் கர்த்தர் ரட்சித்துருவாரு. முதல்ல நீ ஏற்றுக்கொள், எங்களை போல நீனும் மாறு, எங்களை போல மற்றவர்களுக்காக நீ செயல்பட ஆரம்பி, உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்து அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.